Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான நெல்லிக்காய் ஜூஸ், அதாவது gooseberry ஜூஸ். இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. இந்த ஜூஸை டெய்லிக்கும் மார்னிங் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. சப்போஸ் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வெயிட் குறையணும் அப்படின்னா அதுக்கு கூட இந்த ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இதை நீங்கள் குடிக்கலாம், கிட்ஸுக்கு கூட கொடுக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது, அது எவ்வளோன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு அல்லது ஒரு கைப்பிடி அளவு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்து அதில் இருக்க சீடை எடுத்துகிட்டு அதில் இருக்க கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 25 பீஸ் நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதை முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் தண்ணி சேர்த்து இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நெல்லிக்காய் ரெண்டுமே வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன். இதை மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த ஜூஸ் தனியாக இருக்கட்டும். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதில் மறுபடியும் இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் இருக்க ஜூஸை எல்லாத்தையும் நல்லா எடுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் தூர போட வேண்டாம். நீங்கள் ஹேர் பேக்காக கூட இதை போட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஹேர் பேக்காக போட விருப்பம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் செடியெலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஜூஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது ஃப்ரெஷ்ஷான ஜூஸாக இருக்குது. பாருங்கள், கலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா திக்காக ஃப்ரெஷ்ஷான ஜூஸாக இருக்குது. இது அப்படியே ஒரு கிளாஸாக நீங்கள் குடிக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு கம்மியாக தான் எடுத்துக்கணும். இப்போ 1/4 கப் அளவுக்கு மட்டும் இந்த ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் ஊற்றிட்டு மீதி வந்து நம்ம நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து டெய்லிக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ண ஜூஸை வந்து ஒரு 1/4 டம்ளர் வந்து கிட்ஸுக்கு கொடுக்கலாம். இதை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 வீக் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்து இது பண்ணிக்கோங்க. உங்களால் டெய்லிக்கு அரைக்க முடிஞ்சால் கூட நீங்கள் டெய்லிக்கு அரைச்சி கூட குடிக்கலாம். இந்த சூப்பரான ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சர் ரெசிபிஸ்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.